இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சாஃப்டாக உடையாமல் கரெக்டாக எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு ஆறி இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மாவை பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு 1/4 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு ஈரமான துணியால் மாவை மூடி வச்சுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு நான் 1/2 கிலோ குலாப் ஜாமுனுக்கு 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 2 லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது சர்க்கரை பாகை கையில் எடுத்து பாருங்கள். எண்ணெயை தொடுற மாதிரி நல்லா வலுவலுப்பாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஒருவேளை இதை தாண்டி பாகு இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு, கம்பி பதம் அளவுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சுருங்க. பதம் வந்து எண்ணெயை தொடுற மாதிரி வலுவலுப்பாக இருக்கணும். அப்படி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மாவை வந்து உருட்டிக்கலாம். 2 கையிலையும் நல்லா நெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு உருட்டும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. அப்போது மாவில் வந்து எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அழகாக ரவுண்டாக வரும். இப்போது இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டிடுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. மிதமான சூடு வந்ததும் உருட்டின குலாப் ஜாமுன் மாவை இதில் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து அப்பப்போ கிளறி விடுங்க. கரண்டியை அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் எல்லா சைடுமே ஒரே கலராக இருக்கும். நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்காது. 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். இப்போது இதை எடுத்து பாகில் போட்டுக்கலாம். பாகில் போடும்போது சர்க்கரை பாகு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஆறி இருந்துச்சுன்னா பாகுவை லைட்டாக ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் வந்து ஜீராவில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் உடையாமல் சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.